வணக்கம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை மறுபடியும் கொடுக்க போறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்துல விரிவாக்கம் செய்யப்பட இருக்குது. தமிழக பட்ஜெட்ல இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில யாரெல்லாம் இதுக்கு இனி அப்ளிகேஷன் போட முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்குது. இந்த நிலையில கடந்த டைம் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவங்க மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். சாதாரணமா புதுசா விண்ணப்பம் செய்யறவங்க டைரக்டா சேவை மையத்தில் போய் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஆனா போன டைம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க மறுபடியும் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் விண்ணப்பம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க தகுதியானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக மறுபடியும் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தனி ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிற நிலையில் கண்டிப்பாக இந்த ஒரு உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி.